Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நானும் என் மகளும் ஒதுங்கி தானே இருந்தோம். எங்களை விட்டு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏங்க நீங்க யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டாம். எந்த தப்பும் பண்ணாத நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ண இவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்னடா இவ்ளோ நேரம் நீ குறுக்க வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? ஏய், ஃபர்ஸ்ட் உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம், ஒதுங்கி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது. ஒதுங்கி போக வேண்டியது நான் இல்ல, நீங்க 2 பேரும் தான். இப்ப கொஞ்ச நேரம் ஒதுங்கி அமைதியா இருங்க. நான் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட பேசணும். பேச வேண்டிய லாயரே பேசாம கம்முன்னு நிக்கிறாங்க. நீ என்ன பேச போற? சொல்லுங்க லாயர் மேடம். ஆமா வினோதினி, அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க. நாங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கோர்ட்ல போய் தான் சரி பண்ண முடியும், பேச முடியும். நம்மளால முடியாதுதான். ஆனா நியாயத்து பக்கமே இருக்கிற தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் நின்னே சரி பண்ணும். சார், இவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவர் சொல்லலையா? அவர் சொன்னாரு. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இவங்களே சொன்னா நல்லா இருக்கும்ல சார். ஏன் சார், இவரு உங்களை என்ன பண்ணாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஓ, தாராளமா சொல்றேன். ஏன் சொல்ல முடியாது? எத்தனை தடவை கேட்டாலும் சொல்றேன். அவன் கத்தி எடுத்து என்ன குத்த வந்த காட்சி என் 2 கண்ணுக்குள்ளே நிக்குது. அனுமதி இல்லாம இவன் என் வீட்டுக்குள்ள வந்து அவசியம் இல்லாம கண்டபடி கத்தி என் மகளை அசிங்க அசிங்கமா திட்டி தடுக்க போன என்ன கத்தியால இப்படி குத்த வந்தான். எப்படி குத்த வந்தாரு? இப்படி குத்த வந்தான். எப்படி எப்படி? இப்படி இப்படி இப்படி. ஓ, இப்படியா? சார், கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டீங்க. ஆனா இன்னும் கையெழுத்து போடல. இதோ வாங்க போறோமா? உங்க நல்ல நேரம் சார். அவர் கையெழுத்து போடாம விட்டுருக்காரு. இல்லனா இவர் இருந்த இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஏமா, என்னமா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? சொல்ல வேண்டியது சீக்கிரமா சொல்லுமா. சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பார்க்க வேண்டியதுதான் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதா இல்ல கிழிச்சு போடுறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார். வாசு என்ன உண்மையிலேயே கொலை பண்ண வந்தா? வந்தவன கத்திய வச்சு குத்தி கொலை பண்ண வந்தான்னு கதைய மாத்தி கைதி ஆக்கிட்டோம். அவன் சும்மாதான் கத்திக்கிட்டு இருந்தான். அவன் கையில கத்திய தூக்கி போட்டது என் அருமை மகன். சரியான நேரத்துல போலீஸ வர வச்சு அவன் கத்தியோட நிக்கிறப்ப புடிச்சு கொடுத்தவன் என் அருமை மகன்.
இப்ப புரியுதா எங்க பலம் என்னன்னு? இல்லாத ஒன்ன ஜோடிச்சு அவனை எப்படி உள்ள தூக்கி வச்சோன்னு பாத்தீங்கல்ல? இப்ப போலீஸும் எங்களுக்கு சாதகம் தான். நீ அங்க போனா நியாயம் பேசாது. நான் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த பணம் தான் பேசும். இப்ப புரியுதா நாங்க யாரு? நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் என்ன செய்யும்னு. இவரு எப்படி குத்துனாரா? இப்படியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீடியோ நல்லா பாத்தீங்களா? இப்போ என்ன இந்த கேஸ் எடுக்க போறீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு மீடியா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நான் வெளியே விட்டேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல மாட்ட போறது நீங்க தான் சார். இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க சார். என் கிளைண்ட் குற்றவாளி மாதிரி பேசுறீங்க. இப்ப தப்பு பண்ணது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இப்ப கேஸ் ஃபைல் பண்ணட்டுமா? பண்ணட்டுமாவா என்ன? பண்ணுங்க மேடம். தப்பே பண்ணதை என்ன உள்ள தூக்கி வச்ச இவங்கள உள்ள தூக்கி இப்ப வைங்க. ஏன் சார், நீங்க இவங்களுக்கு சாதகமா செயல்படுறீங்கன்னு சொன்னதுக்கு எம்எல்ஏ கோவப்பட்டீங்கல்ல? இதுக்கும் சேர்த்து கேஸ் போடவான்னு கேட்டீங்கல்ல? இப்போ உங்க முகத்தை தூக்கி எங்க வச்சுக்க போறீங்க? நியாயம் கிடைக்கும் நம்பிதானே சார் இங்க வராங்க. நீங்களே தப்பு பண்ணாதீங்க. சாரி சார். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாரி எல்லாம் கேட்காதீங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு.